ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட சண்டை போடுறது வரைக்கும் கடைசி எபிசோடாக பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, காவேரி கிட்ட சண்டை போட்டுட்டு பயங்கரமான கோவத்தோடு உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா சாரதா இருந்துட்டு ஏ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் கங்கா எதுவுமே காதலை போட்டுக்காம ரொம்பவே கோவமாக உள்ளே போயிட்டு கதவை படான்னு சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர கோவமா, இவ கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா தான் பண்றா, என்ன சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்றா. இப்ப இவளுக்கு என்னதான் ஆச்சா? ஏ கங்கா வெளியே வாடி, கங்கா வெளியே வாடி, என்னடி ஆச்சு, எதுக்காகடி கதவை இப்படி போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட குமரன் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் வந்தா குமரன் நிலைமை அவ்வளவுதான், அவ்வளோ கோவமா இருக்காங்க நம்ம கங்கா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அக்கா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன ஒண்ணுமே புரியல, அக்கா இப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் புழம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, என்னடி உங்களுக்குள்ள சண்டை, எதுக்காகடி கதவை அப்படி போய் சாத்திட்டு உள்ள உட்கார்றாவ, நான் கூப்பிட காதல் வாங்காம போயிட்டே இருக்காடி அவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கவும், எனக்கு என்னமா தெரியும், அவ பாட்டுக்கு வந்தா, நான் நாளைக்கு 3 ஆர்டர் இருக்கு, அப்பளக்கட்ட ஆர்டரு, அது டெலிவரி பண்றதுக்காக நான் நோட்லயே என்ட்ரி போட்டிருந்தேம்மா, அப்பன்னு வந்து நின்றுட்டு இருந்தா, என்னக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அவ என்னன்றா, என்னோட புருஷன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா கேட்டா. எனக்கு என்னக்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னமா, அதுக்கு அவ ரொம்பவே கோவமா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும் நடக்குதான், இப்போ பசுபதியால எல்லா பிரச்சனையும் வர மட்டும் என்னாலதானா, என்னென்னமோ பேசுறாமா அவ வந்து, அவளுக்கு இது பித்து இது பிடிச்சு போச்சா, இல்ல பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சாமா, 2 வருஷத்துல கோமால இருந்த மாதிரி பண்றாமா அவ, எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்றா, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலனாலும் சொல்லிடுமா, நான் சொல்லிடுமா, நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ண சொல்லாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதாக்கு இந்த பக்கம் பேசுறதா அந்த பக்கம் பேசுறதான்னு தெரியல, ரொம்பவே குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேருமே பயங்கர சந்தோஷத்தோட எதையோ சாதிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க குமரனுக்கு கங்கா இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வந்தா குமரன் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியாம நம்ம குமரன் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, எதையோ சாதிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பிரதர், நம்ம போட்ட பிளான் ரொம்பவே சக்சஸா முடிஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கூட இருந்தது மட்டும்தான் பிரதர் அப்படின்னு சொல்லவும், இல்ல விஜய், நீங்க இருந்ததுனாலதான் இது எல்லாமே சக்சஸா நடந்துச்சு, நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அத்தையோட வீடு கைக்கு வந்திருக்காது, ரொம்ப நன்றி பிரதர், இத்தனை வருஷமா நான் கூட இருந்தேன், ஆனா எனக்கு கூட இந்த யோசனை தோணல, 2 நாள் 3 நாள் தான் வந்து இங்க தங்குனீங்க, ஆனா அதுக்குள்ள அத்தையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை போக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு அப்படி தோணலையே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லவும், இங்க பாருங்க பிரதர், இதை நினைச்செல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்ல பிரதர், நான் அத்தைக்கு இதெல்லாம் யோசிக்காம போயிட்டேனேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பிரதர், ஏன்னா சந்தான மாமா வந்து என் பொறுப்புல தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு, ஆனா நான் அதை பொறுப்பா செய்யாம அவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன் இத்தனை நாளா, ஆனா நீங்க 2 நாள் வந்து அத்தையோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வராரு. பிரதர், இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, இனிமே அத்தைக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சரி எந்த பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன செய்யறதா இருந்தாலையும் என்னையும் கூட்டு சேர்த்துக்கோங்க, இனிமே நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 பேருமே பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பசுபதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட தன்னோட பையனை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அடிச்சு துன்புறுத்தி இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கல்ல, இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே என்ன பண்றதுன்னு பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா,
அந்த குடும்பத்தை கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன்பா. என்னை எவ்வளோ அடிச்சு என்னை எவ்வளோ துன்புறுத்துறாங்கன்னு தெரியுமாப்பா? என்னை கழுத்துல அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, போட்டு குத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்கப்பா. இவங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்பா. அவங்கள ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு ராகவ், நீ எதையுமே எதை பத்தியும் யோசிக்கவே யோசிக்காத. அவங்கள எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி யோசிச்சு உன்னோட மைண்டை குழப்பிக்காத. நீ போயிட்டு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடு, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போன உடனே ராகினி இருந்துட்டு, டே ராகவ், என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா இப்படி போய் அவங்க கிட்ட மாட்டின, உனக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்றதே இல்லையா, அவன் கூப்பிட்டா நீ அப்படியே கிளம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லக்கா, அவன் வந்து அப்பா தான் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனான். ஆனா பாதி தூரம் போயிட்டு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நீ எங்க கூட்டு போறன்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கடத்தி எடுத்துட்டு போயிட்டு சேர்ல கட்டி வச்சு என்னை எவ்வளோ எல்லாம் துன்புறுத்தினாங்கன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, ராகினிக்கு பயங்கர டென்ஷன். உன்னை கஷ்டப்படுத்துறவங்கள கண்டிப்பா நான் சும்மா விடவே மாட்டேன்டா, அவங்கள கதற கதற அழ வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்ட சொல்லவும், சரி ராகவ், நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடு, இன்னைக்கு ஃபுல்லா நீ சாப்பிட்டுருக்க கூட மாட்ட, நீ போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்லவும், ராகவ் இருந்துட்டு குளிக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட, அம்மா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லப்பா, நீங்க வரீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, அதனாலதான் அம்மாவை கடைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா அம்மா கஷ்டப்படும் இல்லையா, அதனாலதான் நான் கடைக்கு அனுப்பி விட்டுட்டேன். இப்போ தம்பி குளிச்சுட்டு வந்தானா எல்லாம் சரியா போகும்ல, எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனாலதான்ப்பா அப்படின்ற மாதிரி ராகினி இருந்துட்டு பசுபதி கிட்ட சொல்லவும், பசுபதி இருந்துட்டு, சரிம்மா, நல்ல வேலை பண்ணியிருக்க, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பயப்படுவா, அதே மாதிரி அட்வைஸும் பண்ண ஆரம்பிச்சிருவா, அதுக்கப்புறம் அவ அட்வைஸ் எல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராகவும் குளிச்சுட்டு வந்துடுறாரு. வந்த உடனே, வா ராகவ், உனக்கு நான் சாப்பாடு போடுறேமா, நீ சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கூட்டிட்டு போயிட்டு விருந்தா வைக்கிறாங்க. எல்லாமே அடிச்சு தள்ளுறாரு நம்ம ராகவ். இருந்து ரொம்ப பசியில இருந்திருப்பாரு போல. சாப்பிட்டுட்டே இருக்காரு. என்ன ராகவ் இப்படி சாப்பிட்றிய, ரொம்ப பசிக்குதா ராகவ்? ஆமாப்பா, நான் காலையில இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லைப்பா, அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, அதனால தான் இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு ரொம்பவே பசியால சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த நம்ம பசுபதி இருந்துட்டு, தன்னோட பையனை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, அந்த காவேரியையும் அவங்க குடும்பத்தையும் ஒன்று இல்லாம பண்ணணும்ப்பா, அவங்க நிம்மதியாவே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது நினைச்சு பதறிட்டே இருக்கணும், அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷன்றது எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா, அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும், ஏதாச்சும் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும்ப்பா, அந்த அளவுக்கு அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையவே ராகினி இருந்துட்டு பசுபதி கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. பசுபதி இருந்துட்டு, இங்க பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படவே படாத, அவங்கள என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஒரு ஒரு ஐடியா வந்து நான் பண்ணியிருக்கேன், அந்த ஐடியாவை வந்து நான் பண்ணிக்கிறேன், நீங்க எதுலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க சந்தோஷமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பசுபதி இருந்துட்டு ஒரு ஓரமா போயிட்டு பயங்கரமா டென்ஷன்ல தலையை அடிச்சுட்டே இருக்காரு. அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அதுவும் பசுபதி இருந்து அதாவது சாரதா காலில் விழுந்தது, அதுக்கப்புறம் காவேரி கன்னத்தில் அடிச்சது எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணின்னு இருக்காரு. அது ஞாபகத்தில் வர வர தள்ளி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த அளவுக்கு நான் போயிட்டேன்னா, அவங்க காலில் போய் விழுந்துட்டே, அவன் கையால் அடி வாங்கிட்டேனே நினச்சி ரொம்பவே தள்ளி அடிச்சுட்டே இருக்காரு. இவங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காரு பசுபதி. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே, அதாவது சாரதா வீட்டுக்கு கீழே ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு, வீட்டுக்கு போனா கங்கா என்ன எகிற போறானே தெரியலையே, நான் அவ ஃபோன் பண்ண நான் எடுக்காம இருந்துட்டேன், என்ன கோவத்துல இருக்கான்னு தெரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், என்னாச்சு பிரதர், நீங்க போனை எடுத்து பேசிருக்கலாம்ல, நீங்க போனை எடுக்காதது ரொம்ப தப்பு தான் பிரதர். இல்ல பிரதர், அவ போனை எடுத்தாலே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டே இருக்கா பிரதர், அதனாலதான் நான் போனை எடுக்கவே இல்லை
இல்லை, இல்லைன்னா நான் ஃபோனை எடுத்து பேசியிருப்பேன், நான் பேசுறத அவ கேட்கவே மாட்றா, அவ பேசுறத தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ மேலே போனால் அவள் என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் பயப்படாதுங்க பிரதர், உங்களை காப்பாற்ற நான் இருக்கேன், நான் பேசிக்கிறேன், நான் சொன்னால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா பிரதர், நீங்கள் வெளியே சொல்லிட்டு போயிடுவீங்க, ரூம்குள்ளே வச்சு என்ன தானே வாட்டி வதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா புருஷனுக்கும் இதே நிலமை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துட்டு புலம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு இன்னும் நிவின் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிவின் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. யமுனா வந்து ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கும் தொல்லை ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ஃபோன் வந்துட்டே இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், சரி விடுங்க பிரதர், நம்ம மேலே எவ்வளோ லவ் இருந்தால் நமக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம விஜய் இருந்துட்டு மனசை தேத்துற மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 3 பேருமே சேர்ந்துட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு இருந்துட்டு விஜய் வாய்ஸ் கேட்டதுமே பயங்கர சந்தோஷத்தோட போய் எட்டி பார்க்குறாங்க. விஜயை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். விஜய் வந்துட்டீங்களா, விஜய் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே உங்களுக்கு எதுவும் ஆவல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பசுபதி எப்படி இருந்தான் தெரியுமா, எப்படி அலறிட்டு ரோட்டில் கதறிட்டு இருந்தான் தன்னோட பையனுக்காக, எத்தனை நாள் உங்கள் குடும்பத்தை அழுக வச்சிருப்பான். இன்னைக்கு அவன் அழுகிறத பார்த்தேன், ரோட்ல தடிக்கு விழுந்து பேண்ட் கிழிஞ்சு அவன் காலில் இருந்து ரத்தம் வந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு ஆமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போன உடனே சாரதா வந்துட்டு பயங்கர சந்தோஷம். ஏன்னா தன்னோட வீட்டு பத்திரம் தான் கைக்கு வந்துருச்சுன்றது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இனிமே பசுபதி என்ன பண்ண போறானோ அப்படின்னு நினச்சி இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி, எதுக்காக தம்பி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் பண்ணேன். நீங்கள் ஹாப்பி இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, இருந்தாலையும் அவன் திரும்பவும் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு நினச்சாவே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது தம்பி, எதுக்காக தம்பி இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணணும், இங்கே பாருங்கத்த, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் நம்ம அவன் வழியில் போயிட்டு அவனை மடக்கினாதான் நம்ம காரியமே நடக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, அவன் தான் நம்ம வீட்டை அபகரிக்கணும்னு நினச்சி அவன் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணான், நம்ம எதுவுமே பண்ணலையே, அவன் பையனை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு என்னோட பத்திரத்தை கொடுத்தா உயிரோட வைப்பேன், இல்லைன்னா நான்லாம் சாவடிச்சிருக்க மாட்டேன் அவன் கொடுக்கணும்னாலையும். இருந்தாலையும் அவனை மிரட்டனா அவன் பணிவானான்னு பார்த்தேன், அவன் பணிஞ்சிட்டான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவன் பணிஞ்சிருவான்னு நினச்சி கூட பார்க்கலாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் கங்கா இருந்துட்டு இவ்வளோ நேரம் ஆகுது வந்து என்ன தான் பொண்டாட்டி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்குறாங்களா பாரு, இவ்வளோ கல்மனசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் நினச்சிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு, அத்தை உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் 3 பேரும் சேர்ந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு நினச்சி பயமாகவும் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டே சொல்கிறாங்க. 3 பேருமே கோரஸா, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 3 பையன் இருக்கான்னு நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சாரதாக்கு எமோஷ்னல் ஆகிடுது, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்காக நான் வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கேன், எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம். குமரன் தம்பி, நீங்கள் போயிட்டு கங்காவை கூட்டிகிட்டு வாங்க, அவள் உள்ளே போனவ இன்னும் வெளியே வரவே இல்லை அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே குமரன் இருந்துட்டு கங்காவை கூப்பிட போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் கங்கா வந்து எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக உக்காந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் கங்காவும் நம்ம காவேரியும் விஜயும் உக்காந்து சாப்பிட்றதுக்கு உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு குமரன் தம்பி, சரி நான் அப்புறமா அவளை சாப்பிட வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து உக்காருங்க,
நிவின் தம்பி நீங்களும் உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போது நான் சாப்பிடாம இருக்கேன், அதுவும் மாசமாக இருக்கிறேன்னு கூட தெரியாமல் 2 கூப்பிட்டு அதுக்கப்புறம் வரலன்னு தெரிஞ்சும் போயிட்டு உக்காந்து அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நான் இவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் மரியாதையை காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேர்கிட்ட நான் சண்டை போட்டுட்ருக்கேன். ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் போல அப்படின்னு நினச்சி பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. நம்ம சாரதா இருந்துட்டு எல்லாருக்குமே இலை போட்டு சாப்பாடும் போட்டுடுறாங்க. போட்ட உடனேயே எல்லாருமே ஒரு வாய் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கங்கா கோவம் பொறுக்காம வெளியே வந்து வராங்க. வெளியே வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்த்து கேட்கவும், என்னாச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் எத்தனை முறை உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கடத்தல் வேலையெல்லாம் வேண்டாம் வேணான்னு. நான் வீட்டுக்கு வர சொல்லி சொன்னேன்ல, எதுக்காக நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கங்கா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாதிலேயே விட்டுட்டு வந்தா அது எப்படிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் விஜய் கூட நீங்கள் அதிகமாக டச்சு வச்சுக்காதீங்க, 4 வார்த்தைக்கு மேலே நீங்கள் பேசாதீங்கன்னு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குறீங்களா? என்னோட பேச்சை எதானே மதிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய்க்கு பயங்கரமாக அதாவது அதிர்ச்சி ஆயிடுது. என்ன என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பயங்கர ஷாக்கோடையும் பார்த்துட்டு இருக்காரு. காவேரி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா கங்காவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அக்காவை இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இனிமேல் விஜய் கூட போகிற வேலையும் அவங்க கூட பேசுகிற வேலையும் வச்சுக்கினீங்க எனக்கு பயங்கர கோவம் ஆகிடும், தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அவங்க கூட பேசவே கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு ஏன்க்கா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, நீ என் கூட பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அமைதியாடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் விஜய் கூட பேசுறத பார்த்தேன்னா நீங்கள் என்னை மறந்துடுங்க. இனிமேல் நான் ஒரு பொண்டாட்டி இருக்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க மரியாதைக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நான் தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க பாட்டுக்கு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹியூமர் சென்ஸே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு பயங்கரமா கோவமாயி, இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசாதுக்காக எனக்கு கோவம் வந்துடும். எதுக்காக இப்படியெல்லாம் எல்லாரையும் பிரிச்சு பேசிட்டு இருக்க? ஒரே வீட்டுல இருக்கோம், பேசாதான் சொன்னா எப்படி பேசாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதா இருந்துட்டு கங்கா உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காகடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து யமுனா இருந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு வா யமுனா, இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாரு யமுனா. பசுபதியோட பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை வந்துருச்சு. ஆனா பசுபதி இனிமே என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவான்னு நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுது. அதுவும் குமரன் மாமாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க குமரன் மாமாவுக்கு இதெல்லாம் எந்த பழக்கமே இல்லை. ஆனால் காவேரியும் கங்கா அவன் புருஷனும் ஏற்றி விட்டு இப்போ என்னோட புருஷனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்க பாரடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம யமுனாவுக்கும் பயங்கர கோபமாயிருது. காவேரியை பார்த்து அக்கா நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்கக்கா, உங்களால் யாருக்குமே நிம்மதி இல்லை. ஆனால் எல்லாரும் நிம்மதியும் நீங்கள் கெடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. அப்படியேப்பட்டது காவேரி என்ன பண்ணிட்டா உங்களுக்கு? உங்க நிம்மதிக்காகவும் காவேரியை அவளை கஷ்டப்படுத்திக்குவாளை தவிர மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டா. அவளை பார்த்து நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க உங்க கூட பிறந்தவ தானே, உங்க கூட பிறந்தவளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறைன்றதே இல்லையா? இல்ல அக்கறை இருக்கிறதுன்ற கூட விட்டுருங்க, ஆனா அவளை பத்தி புரிஞ்சுக்க கூட மாட்டீங்களா? அவ எப்படின்றது, அவ கேரக்டரெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுறீங்களே நீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்காக நம்ம விஜய் இருந்துட்டு கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. யாரை பார்த்து என்னடி வார்த்தை கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்டையும் கங்கா கிட்டையும் சொல்லவும் காவேரி இருந்துட்டு இங்க பாருமா, நானும் விஜய் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் கங்காக்கா நடந்துக்கிறதே வேற மாதிரி தான் இருக்கு. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுமா, நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லுங்க. இங்கே பாருடி, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லலை, ஆனால் அம்மா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை புராணத்தை எடுக்கிறதா எனக்கு புரியவே இல்லை.
எல்லாரையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும். அது என்ன விஜய்க்கு மட்டும் ஒரு மரியாதை, என்னோட புருஷனுக்கு ஒரு மரியாதை. கீழே அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்த உடனேயே என் பெட்ரூமுக்கு என்னோட பெட்ரூமில் வந்து காற்று வருமா, ஆனால் உங்கள் பெட்ரூமில் காற்று வராதுன்னு சொல்லிட்டு எங்களை போயிட்டு காற்று வராத ரூமில் படுக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட கேட்கவும், அக்கா அதுதான் நான் உங்கள் ரூம்பவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லைக்கா, அது ஏன்க்கா திரும்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, அம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அதே மாதிரி உங்கள் புருஷனுக்கு சொல்லி வை, இனிமே என்னோட புருஷனை கூட்டிட்டு எந்த வேலையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, உங்கள் புருஷன்கிட்ட இருக்கிற வேலையெல்லாம் என்னோட புருஷனுக்கு தெரியாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாருக்கா திரும்ப திரும்ப எல்லாருமே பிரித்து பிரித்து பேசாதக்கா, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருடி காவேரி, இனிமே எங்கள் லைஃப்பில் நீ உன்னால தானே எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வருது, இனிமே எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் நீங்கள் 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம சாரதாவும் ரொம்பவே கோவமாக கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரியும் விஜயும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.